அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா அமிலங்களும் மூலங்களையும் பற்றி. இது எங்களோட வீட்டில் இருக்கிற அமிலங்கள் அந்த காட்டியெல்லாம் இன்றைக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் கரைசலும் ஊதா பூச்சாயமும் இதை விட நீலப்பூச்சாயம் செவர்த்தம்பூச்சாறு என்பவற்றை பயன்படுத்தி கூட நாங்கள் அமிலம் மூலம் நடுநிலை பதார்த்தங்களை அறிந்து கொள்ளலாம். இதே ஆய்வுக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வாறானதுன்னு கேட்டிங்கன்னா ஆய்வுக்கூடத்தில் பிஹெச் தாள் நீல பாசிச்சாயத்தாள் சிவப்பு பாசிச்சாயத்தாள் பினோப்தலின் நீர் செம்மஞ்சள் நீர் என்பவற்றை பயன்படுத்துகிறாங்க. இப்போ நாங்கள் எடுத்திருக்கிற பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற நாங்கள் ஆய்வுக்கூடத்தில் விதவிதமான அமிலங்கள் இருக்கும். அமிலங்கள் நைட்ரஜன் அமிலம் பாக்டீரியா அமிலம் என்ற பலவிதமான அமிலங்கள் இருக்கும். அதே மாதிரி காரங்களும் பலவிதமான காரங்கள் காணப்படுகிறது. நடுநிலை பதார்த்தத்துக்கு உப்பு கரைசல் நீர் என்பவை உதாரணமாக இருக்குது. இப்போ நாங்கள் காட்டிகளை பயன்படுத்தி எது அமிலம் எது மூலம் எது அமிலம் எது காரம் எது நடுநிலை பதார்த்தம் என்பவற்றை அறிந்து கொள்ளலாம். ஃபஸ்ட்டு ஒரு இது பார்த்திங்கன்னா அளக்கிறதுக்கு அளவுச்சாடிகள் தான் ஆய்வுக்கூடத்தில் பயன்படுத்த வேண்டும். இப்போ எங்கள்கிட்ட இல்லாதபடியாக நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஒரு கொஞ்சம் தக்காளி சாறு நினைக்கிறேன் பாருங்க, கொஞ்சம் தக்காளி சாறு அதனோட எங்களோட மஞ்சள் அந்த விட்டோன்னே என்ன மாற்றம் வருதுன்னு பார்ப்பேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே அமிலத்தோடு கலந்தோன்னே என்ன மாறுதுன்னு பாருங்கள் மக்களே. ஒரு என்ன சொல்கிறது செம்மஞ்சள் கலரில் வருது. வடிவாக தெரியவில்லை கேமராலாம், ஆனால் செம்மஞ்சள் மாதிரி ஒரு சிவப்பு கலரில் வருது அமிலத்தோடு. இப்போ நாங்கள் காரத்தோடு கலந்து பார்ப்போம். காரத்தை கொஞ்சம் இப்படி ஊற்றுவோம். காரமாண்டு எனக்கு தெரியவில்லை. இப்போ பாருங்க, இதை விட்டோன்னே இதுவும் என்னென்னு சொல்கிறது ஒரு பச்சை நிறமாக மாறினது, பச்சை கலரில் மாறிக்கொண்டு வருது. ஓகே, என்ன நம்மளோட ஊதா பூச்சாரை விட போகிறோம். ஒரு பச்சை கலந்த மஞ்சளாக வருது. இது ஒரு சிவப்பு கலந்த மஞ்சளாக பாருங்கள் எவ்வளவு சிவப்பாக காணப்படுகிறது. ஓகே, இனி எப்படின்னா இதை விட போகிறோம். இதை விட்டோன்னே எப்படி மாதிரிதானே பாருங்கள் மூலம் விட்டுருக்குறேன். இதை விட்டோன்னா கொஞ்சம் கிண்டுறேன்னு பாருங்கள். கிண்டோன்னே சிவப்பு கலரில் தான் இருக்குது மக்களே. பாருங்கள் இப்போ நாங்கள் விட்டதுக்கு இந்த கலர் இல்லை, அந்த மூலத்துக்கு மாற்றம் அடைந்திருக்கு. மூலத்தோட கலந்து பார்ப்போம். மூலத்தோட கலந்தோன்னே என்ன மூலத்தோட கலந்தோன்னே பாருங்க கலக்கிறேன். ஒரு டார்க் ஊதான்ற கலரில் வந்திருக்கு பாருங்க. டார்க் ஊதாவின் கலரில் வந்திருக்கு. டார்க் ஊதாண்ட கலரில் வந்திருக்கு. அப்போ அமிலத்துக்கு என்ன கலருண்டா இந்த பிஹெச் தலை போட்டோம்னா நீங்கள் பாருங்க ஆய்வுக்கூடத்தில் 1.7 மட்டும் அமிலத்தில் சிவப்பு செம்மஞ்சள் மஞ்சள் அந்த மாதிரி கலர். இந்த மூலத்துக்கும் இந்த பாருங்க இந்த மூலத்துக்கும் அமிலத்துக்கும் இந்த டார்க் ப்ரௌன்ஸ் கலர் அமிலத்துக்கும் வரும். ஓகே, அதே மாதிரி தான் பிஹெச் தலை. இனி நடுநிலை பதார்த்தத்தில் கலந்து பார்க்கணும். இதே கொஞ்சமாக எடுத்து இந்த மஞ்சளை விடுறேன் பாருங்க. அதே மஞ்சள் நிறத்துக்கு வந்துடுது. நடுநிலை பதார்த்தம் இந்த கலரை மாற்றாது, அதே கலரில் இருக்குது. இதே நீலத்தை விடுறேன், அதே கலரில் வருது. நீல கரையாக பாருங்க, அதே நீல கலரில் இருக்குது. இப்போ பாருங்கோ, நான் ஒரு அமிலத்தையும் காரம் இருக்குது, காரத்தையும் கலக்குறேன். காரம் எல்லாம் கலக்குறீங்க, எல்லாம் கலந்தோன்னே பாருங்க. இப்போ பாருங்க என்ன கலரில் வந்துட்டு அந்த நிறத்தின் கலருக்கே வந்துட்டு எப்படி சொல்கிறது மஞ்சளையும் நீலத்தையும் ஒரு ஊதாவையும் கலந்தால் எந்த கலரில் வருதோ அந்த கலருக்கு வந்துட்டு. இப்போ என்ன
நாங்கள் அமில பதார்த்தத்தையும் 3 பதார்த்தத்தையும் விடும் பொழுது மக்களே என்ன நடைபெறுகிறது, அது வந்து ஒரு நடுநிலை பதார்த்தமாக மாறுகின்றது. இப்போ இன்றைக்கு நாங்கள் என்ன கண்டிருக்கிறோம், அமிலத்துக்கு நம்ம பாடசாலை இதில் எப்படி அறிவோம், வீட்டில் நாங்கள் பயன்படுத்துவது என்ன, மஞ்சள் கரைசல், நீலப்பூச்சை இதெல்லாம் முடிந்து விட்டது, சாதா ஒரு கொஞ்சம் கிடக்கினது பாருங்க. ஓகே, இதெல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ண ஒரு சாறு. இங்கே நடுநிலை பதார்த்தம் பாருங்க, அதே கலரில் இருக்குது. ஓகே, இவ்வளோ தான் இன்றைக்கு நாங்கள் படித்திருக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண தட்டி விடுங்க. ஒவ்வொரு வீடியோவையும் பார்க்கணுமா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஈஷோ.